ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ வந்து எஸ்பிஓட புதிய மார்க்கெட்டிங் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிற முன்னாடி இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பை மோட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான ஹைஜீனிக் க்ராசரிஸ் வந்து குறைந்த விலையில் ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் பிளான், அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு போஸ்ட்டுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ. இது மூலமாக நீங்கள் வந்து டெய்லி ஒரு டாஸ்க்கை பண்ணணும். இதனால் ₹5 நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இது வந்து டெய்லி பண்ணுறனால டெய்லி 30 டேஸ்க்கு ₹150 வந்து ஏர்ன் பண்ணலாம். இதோட கண்டென்ட் வந்து எஸ்பிஓ மூலமாக கொடுக்கப்படும். இதை வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஷேர் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ₹5 ஏர்ன் பண்ணிட முடியும். இது வந்து முழுக்க லைஃப் லாங்காக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும், இந்த அமௌண்ட் எனக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு பிளான் இருக்குது. அது வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எஸ்பிஓட டைஅப் வச்சுருக்க ஒரு கம்பெனி எஜிகோஸ்ட்டுங்கிறதுல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணும். இதோட காஸ்ட் வந்து $5,999 $5,999. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டாஸ்க்கோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ₹5 இருந்தது வந்து இப்போ வந்து ₹50 நீங்கள் வந்து டெய்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு மந்த்துக்கு 1500 ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் 1500 ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் வித்ட்ரா கொடுத்து ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த டாஸ்க் இன்கம் வந்து இன்றைக்கி வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுவும் நமக்கு பத்தாது, இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஆளை ரெஃபர் பண்ணால் போதும். அதாவது மினிமம் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறிடுவீங்க. மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் ₹1000 வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இது இல்லாமல் அவங்க பண்ணுற டாஸ்கோட அமௌண்ட்டும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 20% உங்களுக்கு வந்து இன்ட்ரோ இன்கமாக கிடைக்கும். ஸோ இதை பெறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆளை ரெஃபர் பண்ண வேண்டியது. ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இதே ஒரு 10 பேர்த்தை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா 10 பேரோட ரெஃபரல் இன்கம் வந்து ₹1000னாவே $10,000 கிடச்சிரும். இது இல்லாமல் இன்ட்ரோ இன்கம்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவங்க ஒவ்வொரு ₹100லேருந்து உங்களுக்கு 20% அவங்க ₹100 சம்பாதிச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹20. அவங்களோட மந்த்லி இன்கம் 1500னா 10 பேர்னா 15,000. ஸோ அந்த 15,000த்துலேருந்து உங்களுக்கு வந்து 3000 கிடச்சிரும். ஸோ இது உங்களோட டாஸ்க் இன்கம் வந்து 1500. இது இல்லாமல் உங்களுக்கு 3000 ப்ளஸ் 10,000 போனஸ். இது வந்து மொதல் மாதத்துல பார்த்தீங்கன்னா $14,500 ஈஸியாக நீங்கள் சம்பாதிச்சிடலாம். இது மந்த்லி என்ன ஆகும்னா இந்த ரெஃபரல் இன்கம் மட்டும் இருக்காது. அந்த 3000, அதாவது அவங்க பண்ண டாஸ்க் இன்கம் வந்து 3000, உங்களோட 1500 ஈஸியாக 4500 வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாமான்னு கேட்டால் அவரும் வந்து தாராளமாக இந்த ரெஃபர் பண்ணலாம், யாரை வேணாலும். ஆனால் அவருக்கு வந்து ரெஃபரல் இன்கம் கிடச்சிரும். ஆனால் இந்த இன்ட்ரோ போனஸ் கிடைக்காது. இன்ட்ரோ போனஸும் வேணும்னு அவர் நினச்சாருன்னா அதுக்கு அவர் பண்ண வேண்டியது அவர் ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அவரும் இதுக்கு எலிஜிபிளாக ஆயிடுவார். இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இந்த இன்ட்ரோ, அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் வந்து 20,000 எப்போல்லாம் ஏர்ன் பண்ணுறாரோ அப்போ வந்து இவர் வந்து எஸ்பிஓ மூலமாக 20,000 ஏர்ன் பண்ணிட்டார்னா திரும்பவும் அவர் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்பிஓட டைஅப் வச்சுருக்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டையோ ஏதாவது கம்பெனியில் ப்ராடக்ட்டையோ அல்லது சர்வீஸோ இவர் வந்து திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இதே சேம் அமௌண்ட் 5,999 இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணார்னா அவர் கண்டினியூஸாக அதில் ஒர்க் பண்ணலாம். அது
ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அவரோட அப்ளைனருக்கு ₹500 வந்து இது வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம்மாகவும் அவருக்கு கிடச்சிரும். இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கண்டினியூஸாக 5 டேஸ் ஒர்க் பண்ணாமல் இருந்தார்னா அவரோட ஐடி வந்து டெர்மினேட் ஆகிரும். அவருக்கு வந்து திரும்பவும் அதே ஐடியில் அவர் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவருக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அவருக்கு வந்து பேன் கார்டு ப்ளஸ்ஸு பேன் கார்டு இல்லாமல் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு அவர் பேரில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கண்டிப்பாக இதில் உள்ள பிடிஎஃப்பை படித்து பார்த்துட்டு, இது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் எஸ்பியோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாவோட ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ அவங்களோட வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இது வெறும் நியூ மெம்பர்ஸ்க்கு மட்டுமானா ஓல்டு மெம்பர்ஸும் இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த ரெஃபரல் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், இன்ட்ரோ இன்கம் இது எல்லாமே கிடைக்கும். இது இல்லாமல் உங்கள் ஓல்டு மெம்பர்ஸை நீங்கள் உங்கள் கீழே டவுன்லோடர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற டாஸ்க்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த 20% வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஜுகோஸில் பேசிக் அண்டு மீடியம் கோர்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படி நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும், அதில் எப்படி சோஷியல் மீடியா இது பண்ணணுங்கிறத அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்பியோட பைமோட்ங்கிற ஆப் மூலமாக நீங்கள் வந்து 6000 ரெஃபரல் பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். இந்த 6000 ரெஃபரல் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ₹1000 பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ₹100 ₹200 அதில் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த நேரத்தில் என்ன அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ₹1000 ₹100 மைனஸ் பண்ணிவிட்டு 900 பே பண்ணால் போதும். இப்படி 6000 பாயிண்ட்ஸ் வரை நீங்கள் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 40 ரெஃபரல்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். அது ஓல்டு மெம்பராக இருந்தாலும் சரி, நியூ மெம்பராக இருந்தாலும் சரி, ஒரு ஆள் வந்து 40 ரெஃபரல் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட அமௌண்ட்லேருந்து, நம்மளோட வித்ட்ரால் அமௌண்ட்லேருந்து டிடிஎஸ் அமௌண்ட்டாக 20% வந்து எடுத்துகிட்டு தான் மீதி அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இது வந்து எஸ்பியோட கமிஷன் அமௌண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.